ஹலோ விவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு RGB கேமிங் மவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெப்ரானிக்ஸோடது. அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதோ அதை ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மேலே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட பிராண்டிங் ஜெப்ரானிக்ஸோட லோகோ இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், டிபிஐ என்ன அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டோட அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. காம்போ. சரி, ஓகே. இதுலேயும் அதேமாரி நிறையா போட்டிருக்காங்க மவுஸ். அதை பற்றி இப்போ நம்ம நேராக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீபோர்டு தெரியுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த சைடில் வந்து மவுஸ் கொடுத்துருக்காங்க. மவுஸ் இருக்குது. அப்புறம் இதில் வேறு அடுத்து நம்ம கீபோர்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எடுத்து பார்க்கலாம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஜெப்ரானிக்ஸ்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்னு அவங்களோட பிராண்டிங் இருக்குது. அப்புறம் அடுத்தது அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது நம்மளோட இதோட ஓவர் வியூவாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மவுஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுஸில் பார்த்திங்கன்னா அந்த வீல் இருக்குது. அது வந்து ஒரு ரப்பரிஷ் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து அந்த சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து ஒரு டிபி அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனும், அப்புறம் வந்து லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக். அடுத்தது நம்ம கேபிளை பற்றி பார்க்கலாம். கேபிளில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைடட் கேபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே நார்மல் கேபிள்ஸாக இருந்தால் ஈஸியாக கட் ஆகிடும். இது அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வந்து ஒரு நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஒயரும் தேவையான அளவுக்கு. அடுத்தது கீபோர்டில் இருக்கிற அதே ஒயர்ஸ், அதே போல் பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சீக்கிரம் கட் ஆகாது. லாங் லைஃப் வரும். அதே போல் இதுவும் நல்லாவே ஒயர் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. யூஎஸ்பி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கேபிளில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த நூல் போட்டு சுற்றிருப்பாங்களே பிரைடட்ஸாக, அதுதான் நல்லா இருக்குன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஏன்னா ஈஸியாக கட் ஆகாது. சைடுலேயும் இதே போல் நல்லா டிசைனிங்காக கொஞ்சம் கேமிங் காம்போங்கிறதுனால இதை போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மெட்டலிக்காக இருக்குது. கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டல். மவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா அடியில் மெட்டல். இங்கே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 2 பொசிஷனில் வச்சுக்கலாம். லோவராக கொஞ்சம் அப்பாக வச்சுக்கலாம். பின்னாடி அதே போல் அவங்க பிராண்டிங். வேறு எதுவும் இல்லை. கீஸ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா RGB கலரில் மவுஸ் வந்து உங்களுக்கு க்ளோ வருது தெரியும். இன்னும் கீபோர்டு வந்து நான் ப்ளக் பண்ணலை. பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்களா தெரியுது. அந்த பட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் ரொம்ப நல்லா தெரியுது. அடுத்தது நம்ம வந்து கீபோர்டை வந்து ப்ளக் பண்ணுறோம். சூப்பர். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா இருக்குது. இந்த சைடு ப்ளூ, க்ரீன், ரெட் நல்லா இருக்குது. இதில் இன்னொரு அவங்க பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் சிம்பிள் போட்டிருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட டிசைன்ஸ் வந்து மாறும். அதாவது கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஆகும், இன்னொரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஆகும். இதை ஃபங்க்ஷன் அந்த லைட்டும் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ரேண்டமாக க்ளோ ஆகிட்டே இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கேப்ஸ் லாக், நம்பர் லாக். இதை பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் ப்ரெஸ் பண்ணால் மேலே ஏறியுது. அதே போல் இந்த ஃபங்க்ஷனையும் இதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, இந்த லைட்ஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டு. இந்த இதை ப்ரெஸ் பண்ண ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்கும். கீஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லா கீயுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸை பற்றி டெஸ்ட் பண்ணி ஆகணும். மவுஸும் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே வந்து அந்த வீல் தான். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கேம் விளாடும் போதும் நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்தது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து கிரேட் இந்தியா சேல் போய்ட்டுருக்கு. ஆஃபரில் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.